Anatomy of thyroid gland வந்து நம்ம தமிழ்ல பார்த்தோம். அதோட ஃபாஸ்ட் ரிவிஷன் வந்து பார்க்கலாம். thyroid gland வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து இருக்கும். நெக்கோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ட்ரக்கியாக்கு ஆன்டீரியராக வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. இது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5th cervical vertebraலேருந்து thoracic vertebra T1 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் பார்க்குறோம். ரிலேஷன் அப்படின்னா thyroid gland பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2nd, 3rd, 4th tracheal ring வந்து இருக்குது. லாரிங்ஸ்க்கு கீழே தான் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. லாரிங்ஸ் தான் நம்மளோட வாய்ஸ் பாக்ஸ். தைராய்ட் கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளோட பாடியில் வந்து பிளட் ஸ்ட்ரீம் வழியாக வந்து கலந்துடும். மெட்டபாலிசம், க்ரோத், டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணுது. T3, T4, கால்சிட்டோனின் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து தைராய்ட் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது. இதில் கால்சிட்டோனின் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் மெட்டபாலிசமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. நார்மலாக வந்து தைராய்ட் கிளாண்டோட வெயிட் வந்து பார்த்தோம்னா 25 to 30 grams வந்து இருக்கும். இது வந்து நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்னால, ஏஜ்னால, ஜெண்டர்னால, ப்ரெக்னென்சி டைம்லலாம் வந்து வெயிட் ஆஃப் த தைராய்ட் கிளாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தைராய்ட் கிளாண்டுக்கு வந்து 2 lateral lobes வந்து இருக்குது. ரைட் லோப், லெஃப்ட் லோப் அப்படின்னு சொல்லிட்டு 2 lobes வந்து இருக்குது. இந்த 2 lobesையுமே வந்து கனெக்ட் பண்ணுற பார்ட் வந்து நம்ம isthmus அப்படின்னு சொல்கிறோம். isthmus வந்து எந்த பார்ட்டில் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 2nd to 4th tracheal ring வரைக்கும் isthmusோட போர்ஷன் வந்து இருக்கும். தேர்டாக வந்து பிரமிடல் லோப் அப்படின்னு சொல்லிட்டு அது isthmusலேருந்து தைராய்ட் டிஷ்யூ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற பார்ட்டு தான் பிரமிடல் லோப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரமிடல் லோப் வந்து தைரோக்ளாசல் டக்டோட ஒரு ரெமனன்ட். தைராய்ட் கிளாண்ட் கவர் பண்ணி வந்து கேப்சூல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கேப்சூல் வந்து ட்ரூ கேப்சூல், ஃபால்ஸ் கேப்சூல் 2 இருக்கும். ட்ரூ கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் கண்டென்சேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூவே வந்து கண்டென்ஸ் ஆகிருக்கிறது தான் வந்து ட்ரூ கேப்சூல். ஃபால்ஸ் கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீட்ரக்கியல் லேயர்லேருந்து டிரைவ் ஆன ஒரு லேயர். நெக்ஸ்ட் வந்து தைராய்ட் கிளாண்டோட பிளட் சப்ளை பார்க்க போகிறோம். சுப்பீரியர் தைராய்டு ஆர்ட்ரி, இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரி, தைராய்டல் இமா ஆர்ட்ரி. சுப்பீரியர் தைராய்டு ஆர்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரியோட ஒரு பிரான்ச். இது வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த தைராய்ட் கிளாண்ட்க்கு வந்து சப்ளை பண்ணுது. இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரி வந்து தைரோசர்விக்கல் ட்ரங்க்ல வந்து டிரைவ் ஆகுது. அது வந்து சப்க்ளேவியன் ஆர்ட்ரியோட பிரான்ச். இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து லோவர் பார்ட் ஆஃப் த தைராய்ட் கிளாண்ட்க்கு வந்து சப்ளை பண்ணும். சம் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டல் இமா ஆர்ட்ரி வந்து அக்கேஷனலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து எங்கேருந்து டிரைவ் ஆகுதுன்னா பிரேக்கியோசெஃபாலிக் ட்ரங்க் இல்லை அப்படின்னா ஆர்ச் ஆஃப் அயோட்டாலேருந்து டிரைவ் ஆகும். இது வந்து isthmus போர்ஷனுக்கு வந்து சப்ளை பண்ணும். ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே வந்து ஆர்டீரியல் சப்ளை கொடுத்ததுக்கப்புறமா வீனஸ் ட்ரைனேஜ் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த தைராய்ட் கிளாண்ட்லேருந்து ட்ரைன் பண்ணுறது தான் வீனஸ் ட்ரைனேஜ். அப்பர் பார்ட் ஆஃப் தைராய்ட் கிளாண்டில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே வந்து சுப்பீரியர் தைராய்ட் வெயின் தான் வந்து ட்ரைன் பண்ணுது. இது வந்து எங்கே ட்ரைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஜுகுலார் வெயின்குள்ளே வந்து ட்ரைன் பண்ணும். மிடில் தைராய்ட் வெயின் வந்து மிடில் போர்ஷன் ஆஃப் தைராய்ட் கிளாண்டில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாத்தையுமே வந்து இன்டர்னல் ஜுகுலார் வெயினில் வந்து ட்ரைன் பண்ணும். இன்ஃபீரியர் தைராய்ட் வெயின் வந்து லோவர் பார்ட் ஆஃப் தைராய்ட் கிளாண்டில் இருந்து பிரேக்கியோசெஃபாலிக் வெயினுக்கு வந்து ட்ரைன் பண்ணும். அக்கேஷனலாக வந்து கோச்சஸ் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர் லோயர் பார்ட் ஆஃப் தைராய்ட் கிளாண்டை வந்து ட்ரைன் பண்ணும். தைராய்ட் கிளாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லிம்ஃப் எல்லாமே வந்து ப்ரீலரேஞ்சியல் லிம்ஃப் நோட்ஸில் வந்து ட்ரைன் ஆகும். அதோட இன்னொரு பேர் வந்து டெல்ஃபியன் லிம்ஃப் நோட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரீட்ரக்கியல், பேராட்ரக்கியல் லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீப் சர்விக்கல் அண்ட் சுப்பீரியர் மீடியஸ்டினல் லிம்ஃப் நோட்ஸ்க்கு வந்து ட்ரைன் ஆகும். இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த தைராய்ட் கிளாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கேப்சூல் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் திக்காகும். அந்த இடத்துல வந்து சஸ்பென்சரி லிகமெண்ட் ஆர் பெரிஸ் லிகமெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சர்ஜிக்கல் கன்சிடரேஷன்றது ரொம்ப சிம்பிள் தான். நர்வ் வந்து எந்த பாத்தில் போதோ அந்த பாத்தை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் நர்வ் தான் வந்து வோக்கல் கார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. ஸோ அது எங்கே வந்து ரன் ஆகுது அப்படின்னா போஸ்டியர் சர்ஃபேஸ் ஆஃப் தைராய்ட் கிளாண்டில் தான் வந்து ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் நர்வ் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் லாரிஞ்சியல் நர்வ். சுப்பீரியர் லாரிஞ்சியல் நர்வ் தான் வந்து கிரைக்கோதைராய்டு மசில் அதுக்கெலாம் வந்து சப்ளை பண்ணுது. ஸோ அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம தைராய்ட் கிளாண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராதைராய்ட் கிளாண்ட்ஸ். பேராதைராய்ட் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேராதைராய்ட் கிளாண்டுமே வந்து போஸ்டியர் சர்ஃபேஸ் ஆஃப் தைராய்ட் லோபில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் தைராய்ட் சர்ஜரி பண்ணுறப்போ. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹைப்போ பேராதைராய்டிசம் வராமல் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்ட் கிளாண்டில் இருக்க செல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தைராய்ட் கிளாண்டில் வந்து 2 செக்ரேட்டரி செல்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபாலிகுலர் செல்ஸ், இன்னொன்று வந்து பேராஃபாலிகுலர் செல்ஸ். ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்ட் ஹார்மோன்ஸான T3, T4 வந்து செக்ரேட் பண்ணுது. T3 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஐடோதைரோனின், T4 வந்து பார்த்தீங்கன்னா தைராக்சின். பேராஃபாலிகுலர் செல்ஸை இன்னொரு நேம் என்னென்னா சி செல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து கால்சிட்டோனின் வந்து செக்ரேட் பண்ணுது. அதுதான் கால்சியம் மெட்டபாலிசம்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து தைராய்ட் கிளாண்ட்
எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றதுனால டைரெக்டாகவே வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலந்துரும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட எஃபர்ட்டை மதிக்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நான் மெடிசன் லெக்சர்ஸ் எல்லாமே வந்து தமிழில் போஸ்ட் பண்ணுவேன். என்னோட மோட்டிவே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி நம்ம ஈஸியாக நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிப்போமோ அந்த மாதிரி வந்து நம்மளோட லெக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். கண்டிப்பாக meddentin சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் ஹரிணி. உங்களுக்கு வேறு என்ன லெக்சர்ஸ் வேணும், என்னென்ன லெக்சர்ஸ்லாம் தமிழில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இங்கிலீஷில் வேணும்னான்னு கேளுங்க, நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.